ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஓகே, இதை வந்துட்டு கேட்டது நம்ம உஷா டியர். ஸோ சாரி டியர், லேட்டாக விஷ் பண்ணுறதுக்கு பிளேட் ஹாப்பி பர்த்டே. அண்ட் ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டியர், ஸோ இப்போ ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்கன் பொண்ணு, ஓகேவா? அண்ட் ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு. அண்ட் இது வந்துட்டு ஒரு காலேஜில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. ஓகே, ஸோ ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு ரொம்ப ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வாட்ச் வேறு பார்க்குறீங்க. அது எங்கன்னா ஓட மாட்டேங்குது. என்ன இது இன்றைக்கி இதுவும் சேர்ந்து சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு, ஏய் எதுக்கு இந்த மாதிரி ஓடிட்டுருக்க, கொஞ்சம் பொறுமையாக கிளம்பு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா காலேஜ் பஸ் வரதுக்கு இன்னொரு டைம் இருக்குது, நீங்கள் அதுக்கு முன்னே கிளம்பிட்டு இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தானே தெரியும் எதுக்காக போகிறீங்கன்ட்டு. இப்போது அப்படியே பேக்கெல்லாம் எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு ஒரு 2 ரெக்கார்ட் நோட்டுக்குள்ளே, ஸோ அதை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க. ஃபோன் வந்துட்டு சார்ஜ் போட்டிருப்பீங்க, ஸோ அப்படியே அப்படியே டக்குன்னு பிடிங்கி விட்டுட்டு ஃபோன் அப்படியே தூக்கிட்டு ஓடுறீங்க. அம்மா வந்துட்டு, ஏய் என்ன ஓடிட்டுருக்க, இன்னும் பஸ் வரக்க டைம் இருக்குது, மரியாதை சாப்பிட்டு போ, லஞ்ச் எடுத்து போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் லஞ்சு ஆச்சா அப்படின்னு கேட்க, அங்கே பாரு டேபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓடி வந்து அந்த லஞ்ச் பேக் மட்டும் எடுத்துகிட்டு, ஓகே மேம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏய் சாப்பிட்டு போடி அப்படின்னு அவங்க சொல்ல நீங்கள் ஓடிட்டீங்க. மேடம் ஏன் இன்றைக்கி இப்படி அடிச்சு பிடிச்சி அறக்க பறக்க ஓடுறீங்க சாப்பிடாம கொள்ளாமன்னா, இன்றைக்கி உங்கள் காலேஜில் பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது, ஸோ அதுக்கு தான் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. வேறு ஒரு பஸ் முன்னாடி வரும், அதுக்கு போயிடலான்ட்டு. அப்போது சாராக்கு கால் பண்ணுறீங்க. அவள் வந்துட்டு, ஏண்டி அப்படின்னு கேட்குறா. வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளையா டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. ஏய் இன்றைக்கி பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம்ல நான் மறந்து போயிட்டேன் டி, இரு வரேன் அப்படின்னு சொல்கிறா. நீ எந்நேரமோ வாடி, நான் முதல்ல போகிறேன், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ நீங்களே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஓடிட்டுருக்குறீங்க. ஆனால் மேடம் 10 நிமிஷத்தில் அடிச்சு பிடிச்சி பஸ் ஸ்டாப் வந்துட்டா சாராவும். எப்படி வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, கிளிக்கிலடி அப்படிங்கிறா. சீ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ எத்தனை நாள் குளிக்காமல் வந்திருக்க, நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா, பர்ஃப்யூம் அடிச்சுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ணிட்டோம், நீ முன்னாடியே ஞாபகப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறதுக்கவே கரெக்டாக பஸ் வந்துட்டு, சரி ஓகேன்ட்டு 2 பேர் பஸ் ஏறிடுறீங்க. போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்டி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஏன்னா இன்றைக்கி அவன் வருவான்ல, அவனை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. யார் ஜேகேவை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஜேகே தான். அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. ஆனால் என்ன பண்ணுறது, சீனியராக வேறு இருக்கான், பேச வேறு பயமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குடி எமோஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் எதுக்கு வரேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்க, நீ எதுக்கு வர யாருக்கு தெரியும், கூப்பிட்டேன் வந்த அதானே அப்படிங்கிறீங்க. அதுக்கெல்லாம் வேறு ரீசன் இருக்குது, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைனலாக காலேஜ் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ இறங்கி அப்படியே நேராக அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் நேராக ஓடி போய்ட்டு ஸ்டேடியத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஃப்ரண்ட்லேயே உட்காந்துட்டீங்க, யாருமே வரல, ஏன் இன்னும் பிளேயர்ஸ் கூட வரல. நீங்கள் 2 பேர் தான் வந்துட்டு ஊருக்கு முந்திரி கிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. குளிச்சுட்டாவது வந்திருப்பேன், யாருமே வரலடி, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா 10 மணிக்கு அப்படிங்கிறீங்க. மணி 8 தாண்டி ஆகுது, எதுக்குடி அப்போ என்ன அதில் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. நீங்கண்ணா மேட்ச்சு 10 மணிக்கு, ஆனால் பிளேயர்ஸ் எல்லாம் இன்னொரு 10 நிமிஷத்தில் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வார்ம் அப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த செட்லாம் பண்ணுவாங்க, இதில் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கணும்ல, அதுக்கு தாண்டி அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் நீ இவ்வளோ பித்து மாதிரி பிடிச்சி தெரியற, பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சவருக்கு ஆல்ரெடி ஆள் இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாய கழுவிடி, என்ன பேச்சு பேசுகிற நீ, இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஜேகே வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படி ஆட்டிகிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் சின்ன வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உள்ள என்டர் ஆகுறாரு. நீங்கள் வாவ் சீனியர் டி அப்படின்னு சொல்லிட்டு சாரா போட்டு உழுக்குறீங்க. அவளும் சீனியர் தாண்டி, அதுக்கேண்டி என்ன இந்த உழுக்குறா, ஏற்கனவே எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்குது, இப்படி உழுக்காத அப்படிங்கிறா. சரி ஆனால் சாரா நான் போயிட்டு பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவளும் ஏனடி போசுக்குன்னு பேசிட்டான்னு கேட்குறா. சீனியர் டி, பயமா இல்லை உனக்கு அப்படிங்கிறா. பயமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, லவ் பண்ணுறல, கிட்டத்தட்ட 2 வருஷமாக லவ் பண்ணுறேன்டி, அவ்வளோதான்டி,
இப்போ தேர்ட் இயரே வந்துட்டேன். அண்ட் அவர் ஃபைனல் இயர் படிக்கிறாரு. இப்போ விட்டால் எப்படி பேசுறது? எனக்கு காலேஜில் இருக்கிறப்ப லவ் பண்ணணும், கொஞ்சம் ஜாலியாக கிளாஸில் கட் அடிச்சிட்டு அப்படி இப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. அவர் காலேஜ் முடிச்சு போனதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணி என்னடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, உன் விருப்பம்தான். ஆனால் ஒரு வேளை அவர் நோ சொல்லிட்டா கூட ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்கிறா. இல்லை இல்லை, நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் ஒரு செகண்ட் அவள் சொன்னது உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஒரு வேளை அப்படி சொல்லிடுவாரா அப்படின்னு கேட்குறீங்க. தெரியலை, பட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதனால் வந்துட்டு ஓகே சொன்னால் ஹாப்பியாரு, நோ சொன்னால் ரொம்ப வரி பண்ணிக்கூடாது அப்படின்னா போய் ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிறா. அப்படின்னு ஆசமாக போனவளே, காலங்கத்தால் உன்னை எழுப்பி கூட்டிகிட்டு வந்தா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறல, என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த எல்லோரும் வந்துட்டு மேட்ச்லாம் நடக்கும்ல. ஸோ எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்க ஜேகே பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கு. உங்களுக்கு அது தெரியாது. என்னடி இவ்வளோ பொண்ணுங்க வராங்க, 10 மணிக்கு தானே மேட்ச் நடக்கும், எல்லோரும் கையில் என்ன அது இது கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் கையில் வெறும் வாட்டர் பாட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு தண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்காக வச்சுருப்பீங்க. ஸோ நேரம் கையில் ஒரு பாட்டில் வச்சு தான் சுற்றுவீங்க. பட் மற்ற பொண்ணுங்க கையிலலாம் கோக்கு, பெப்சி, அதுக்கப்புறம் நிறையா ட்ரிங்க்ஸ், அந்த ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அது அப்புறமா எனர்ஜி ட்ரிங்க்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இத்தனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, என் மக்கு அவங்களோட க்ரஷ்ஷில் லவ்வர் யாராவது இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உன்ன மாதிரியே வந்திருக்காங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ, எனக்கு ஜேகே மாதிரி அவளுக்கு இங்கே யாராவது இருப்பாங்க போல் நீங்கள் நினச்சா பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களாம் பேசிக்குது. ஏய் ஜேகே இது குடிப்பாரா என்ன, கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆக மொத்தம் அங்கே நிற்கிற எல்லாரும் பொண்ணுங்களுமே ஜேகேக்காக தான் வந்திருக்கு. இதை பார்த்தது உங்களுக்கு ஹார்ட்டே ஒரு மாதிரி புகைச்சலாக இருக்குது. என்னடி இத்தனை பேர் ஜேகேன்னு இருக்காங்க, என் கையில் பச்சை தண்ணி தவிர வேறு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி, எனக்கும் வந்து ஒன்றும் புரியல. ஆனால் உன் ஆளுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணி எந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி என்னமோ பண்ணுவேன், ஆனால் உனக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகண்டி அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சுடி, மொத்த கான்ஃபிடென்ட்டும் போயிடுச்சு. இத்தனை பேர் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இதில் எங்கே போய் அவர் என்னை பார்த்து என்ன லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் சோகமாக உட்காந்துருப்பீங்க. இப்போ இப்படி நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு தண்ணி ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே. ஸோ அவங்க சைடு இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி அந்த மற்ற இருப்பாங்களே பிளேயர்ஸ், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஜேகே மட்டும் யாரும் இல்லை போல், அவர் பாட்டுக்கும் வந்து தனியாக நின்றுருப்பார். அப்போது எல்லா பொண்ணுங்களும் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு, சீனியர் இந்தாங்க இதை குடிச்சிங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும், நான் இங்கே தான் வின் பண்ணுவீங்க, சீனியர் இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்கா. ஜேகே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இல்லை நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த பொண்ணுங்க விடாமல், சீனியர் உங்கள் ஹெல்த்துக்காக தான் நான் சொல்கிறேன், இதை குடிங்க, நல்லா ப்ளே பண்ணலாம், இது நான் உங்களுக்காக தேடி ஆன்லைனில் ரொம்ப நாளாக தேடி வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கினேன், இதோட விலை எவ்வளோ தெரியுமா, 5000 அப்படிங்கிறா. தம்மா துண்டுட்டாப்பா 5000 அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துட்டுருப்பாரு. இருக்க பொண்ணுங்க பின்னாடியே ஓடி வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவருடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பூனைக்குட்டி மாதிரி கையில் ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் வச்சுக்கிட்டு பிதுக்கான்னு முடிச்சிட்ருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாரோ தெரியல, சட்டுன்னு வந்து உங்கள் பக்கத்தில் நின்று உங்கள் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் அப்படியே பிடுங்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தண்ணியை நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, ஸோ உங்கள் கையிலேருந்து பிடுங்கிருப்பாரா, அதை அப்படியே பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிக்கிறாரு. ஸோ குடிச்சிட்டு உங்கள் கையிலே கொடுத்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பேக் கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த பேக்கை வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. எல்லா பொண்ணுங்களுக்கும் செம்ம ஜலசாக இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆட்டிருக்குடி, சீனியருக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களே பார்த்து ஒரு சிலர் கொஞ்சம் ஜலஸ் ஆகுறாங்க, ஒரு சிலர் கோவப்படுறாங்க. அப்படி உங்ககிட்ட வந்து எப்போ இதெல்லாம் நடந்துச்சு, சீனியரும் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன், அவர் என்னோட ஆள், இத்தனை வருஷமாக நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் பயந்து போயிடுறீங்க. சாரா பார்க்குறா, ஹலோ இன்னும் அவரை பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் சீனியர் தான் அவள் கையில் இருக்கிற வாட்டர் பாட்டிலை பிடுங்கி குடித்தாரு, அவள் ஒன்றும் கொடுக்கல, பார்த்துட்டு தானே இருந்தீங்க,
அண்ட் அவர் தான் அவள் கையில் பேகை தப்புன்னு வச்சுட்டு போனார். இவ ஒன்றும் அவரோட பேகை வாங்கலை. அதுவும் தெரியும்ல, எதுக்கு இவ்வளோ ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சாரா வந்துட்டு சண்டை போடுறா. அப்போ அந்த பொண்ணுங்க, ஓ அப்போ சீனியரே இவன் வாங்கிட்டாளா, இவளா போய் அவர்கிட்ட பேசலை, அவராக வந்து பேசுகிற அளவுக்கு ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உங்களே தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி மண்டை குறைச்சலாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியாமல் அது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒன் சைடாக ரொம்ப நாள் லவ் பண்ணுவா போல், ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிட்டுருப்பா போல். அவளுக்கு செம்ம கோவம். அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் எந்திரி அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்போ உங்களை அடிக்கிறது கையை வாங்கிடுவா. உங்களுக்கு செம பயம் ஆகிடுச்சு. டே ஒரு சும்மா மேட்ச் பார்க்க வந்து ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணத்தில் அப்படியே கை வச்சுக்கிறீங்க அடிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஆனால் அடி விழவே இல்லை, பட் அடி சத்தம் மட்டும் நல்லா கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே ஜேகே நிற்கிறாரு. ஆக்சுவலாக ஜேகே அவளை ஒரு அறை அரைஞ்சிருப்பாரு. அந்த பொண்ணு இவளுக்காக நீ என்ன அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பின்ன எதுக்காக நீ அவளை அடிக்க போன, அவள் என்ன பண்ணா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. என்ன பண்ணாளா, உன்னை இந்தளவுக்கு பண்ணியிருக்காள், அவளுக்காக என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலாக அவளும் உங்களுக்கு சீனியர் தான், ஜேகேவோட ஃப்ரெண்டு. அதனால் கேட்குறாரு, எதுக்குடி இந்த மாதிரி பண்ணுற மீரா நீ அப்படின்னு கேட்க. ஜேகே நான் உங்ககிட்ட எத்தனை டைம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பன்னு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறா. ஏய் நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், நான் உன்னை எப்பவுமே ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன் மீரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் ஜேகே பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் உன்னால் என்னை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறா. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, இதெல்லாம் வேறு இருக்கா, ஃப்ரெண்டுங்கிறா லவ்வுங்கிறா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களை அடித்த மாதிரி கணத்தில் கையை வச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போது அவள் எல்லாமே இவனால தானே, அப்போ நீ இவளை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாரு மீரா, என்கிட்ட எதுவும் இப்போதைக்கு கேட்காத, அண்ட் தேவையில்லாமல் அந்த பொண்ணு மேலே கை விண்ணிட்டு போகாத அப்படிங்கிறாரு. நான் அப்படி தானே அடிப்பேன், அவளால் தானே நீ இப்படி என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறா. சாராக்குனா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நீ நானும் சீனியராக போயிட்டீங்களேன்னு பார்த்துட்ருக்கேன், ஓவராக பேசுகிறீங்க, என் ஃப்ரெண்டு மேலே என்ன தப்பு இருக்குது, அவள் ஜஸ்ட் அமைதியாக இங்கே உட்காந்து தானே இருந்தா, எல்லாத்து மாதிரி மேட்ச் பார்க்க தானே வந்தா, ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அவளை அடிக்க வரீங்க, திட்டுறீங்க, எல்லா பள்ளியும் அவன் மேலே போடுறீங்க. எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுது, அதாவது நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு பண்ணினது. அவராக தான் வந்து தண்ணி வாங்கி கொடுத்தாரு, அவரை தான் பேக் கையில் கொடுத்தாரு, எல்லோரும் இருக்கு என் ஃப்ரெண்டு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனில் கத்துறா. அப்போது அந்த பொண்ணும் எல்லோரும் இருக்காங்களே இத்தனை பேர்த்துக்கு விட்டுட்டு அவன் ஏன் அவகிட்ட வந்து வாங்கி குடிக்கணும், அவகிட்ட எதுக்கு வந்து பேக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருப்பீங்க. அப்போ ஜெகே வந்துட்டு அமைதியாக அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அப்போ மற்ற பொண்ணுங்க இருக்காங்கள்ல, ஸோ அவங்களும் வந்துட்டு அவள் கூட சேர்ந்துட்டு சீனியர் அப்போ நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி பதில் சொல்லி ஆகணும், இவ்வளோ நாள் உங்கள் பின்னாடி நாங்கள் தெரியிறோன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒன்றா நோ சொல்லுங்கள் இல்லை எஸ் சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படின்னா மீராக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு இவங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்கவும் ஜேகே டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ எதுக்காக நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் இங்கே மேட்ச் வந்துட்டு விளையாட தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் எல்லோரும் ரொம்ப நசன்னு பேசவும், ஆமாம் எனக்கு வைனை பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன், அதனால தான் அவள் இருக்கிற இடத்துல நான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் அங்கே இருப்பார், ஸோ நீங்கள் நினச்சிப்பீங்க அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு, ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் வருவார். அப்படி தான் வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணுறது, பார்க்குறது, பேசுறது, ஏதாச்சும் சும்மா லைட்டாக சைடு அடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜேகே இப்படி சொல்லவும் நீங்கள் வாயை பிறந்துட்டு பார்க்குறீங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ அந்த பக்கம் ஜேகேவும் ஒயன் நான் இதை வாங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இல்லை, சாரி அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு முட்டி போட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் அவர் வச்சுருப்பாரு. ஸோ அந்த ஃப்ளவரை கையில் கொடுத்து இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், லேட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறீங்க. அப்போது அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மீரானா செம கோவத்தில் நிற்கிறா. அப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக ஹெசிடேட் ஆவீங்களா பயந்துட்டு. அப்போது ஜெகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு ஹே ஒயன் சீக்கிரம் வாங்கிக்கோ, எவ்வளோ நிறைய எங்கள் ஃப்ரெண்டை காக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சீரப் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தைரியம் வந்துட்டு அந்த ஃப்ளவரே வாங்குவீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்களை ஒரு ஹக் பண்ணி ஐ லவ் யூ ஓகேவா
இங்கே பார்த்துக்கோங்க, இவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், உங்கள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடச்சிச்சுல்ல அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி அமைதியாக இருந்துக்கிறாங்க. சும்மா விட்டுருந்தா அட்லீஸ்ட் அவர் இப்போ ப்ரப்போஸ் கூட பண்ணியிருந்துருக்க மாட்டாரோ என்னவோ. ஆனால் எல்லோரும் உசுப்பேத்தி அவரை ப்ரப்போஸே பண்ண வச்சிட்டாங்க. பட் இங்கே சாரா பார்க்குறா, ஏய் இன்றைக்கி யார் முழிச்சியோடி, ஆனால் சத்தியமாக இதெல்லாம் எனக்கு வந்து ட்ரீமில் நடக்கிற மாதிரி இருக்குது வயன் அப்படிங்கிறா. நீங்களும் ஆமாடி எனக்கு அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ மேட்ச் பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு பேஸ்கெட் பால் மேட்ச் விளாட அப்பப்போ லைட்டாக அங்கேருந்து உங்களை பார்த்து அப்படியே சைட் அடிக்கிறது, நீங்கள் அப்படியே லைட்டாக வைக்கப்படுறது, அப்புறம் ஜேகேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அப்படி தான் இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு நிறையா மேட்ச்சு. அந்த பேஸ்கெட் பால் தான் நிறையா காம்படிஷன், ரொம்ப டஃப்பு. ஈவினிங் வரைக்கும் ஆகுது அது முடியறதுக்கே. ஸோ இன்றைக்கி ஃபுல் டேவும் அங்கே தான் நீங்கள் வந்துட்டு கிளாஸை அடிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக போயிருக்கும். இடையில வந்துட்டு பிரேக் டைம்லலாம் உங்க கூட வந்து உட்காந்து பேசுறது அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. அப்படியே தான் ஜாலியாக வீட்டுக்கு வரீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுமே உங்களோட அம்மா வந்துட்டு அப்படியே முன்னாடி நிற்கிறாங்க வாசல்லையே. ஏன் மம்மி ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட அம்மாவும் இங்கே பாரு அப்படின்ட்டு ஃபோனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணினது அண்ட் ஹக் பண்ணதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தது இந்த சின்ன பிரேக் டைமில். அந்த ஈவினிங் நீங்கள் வரும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ஓகே பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி கண்ணதில் கேஸ் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்பாரா. நீங்கள் அந்த குஷியில் ஓடி வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா அது எல்லாம் ஒரு படமாக ஓடிட்டுருக்குது உங்களோட அம்மா ஃபோனில். மம்மி இது வந்து அப்படிங்கிறீங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பலார்னு கண்ணத்தில் ஒரு அறை. என்னடி இதெல்லாம், உன்னை காலேஜுக்கு நான் எதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு வழக்கம் போல் எல்லோரும் மம்மி பேசுகிற மாதிரி திட்டு தான் வாங்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு புரியல உங்களுக்கு யார் இப்படி அனுப்பியிருப்பாங்கன்னு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, யார் பண்ண வேலை இது அப்படின்னு. அப்போ உங்களோட அம்மாட்ட கேட்குறீங்க, யார் உனக்கு அனுப்புனான்னு. யார் அனுப்புனா என்னடி, இதில் இருக்கிற விஷயம் சரிதானே, உண்மைதானே அப்படிங்கிறாங்க. மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுறீங்க. அவங்க வந்துட்டு ஏய் நீ லவ் பண்ணது நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் இப்படி வீடியோ எடுத்து அனுப்புகிற அளவுக்கு யார் இவனுக்கு பிரச்சனை, உன்னை ரொம்ப யாராவது புல்லி பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்ன லவ் பண்ணுறதுக்கு அடித்தாங்களா இல்லை எதுக்கு அடித்தாங்க அப்படின்ட்டு. அம்மா எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இங்கே பார்வையன், உன்னோட ஆசைக்கு நான் எனக்கு தடையாக இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை. உனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது உன்னோட லைஃப், ஓகே. ஆனால் எதுக்காக மற்றவங்களோட வெறுப்பை நீ சம்பாதிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இதுதான் பிரச்சனையா? சரி ஓகே, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, ஓகேவா? அண்ட் எதுக்கு அடித்தேன் அப்படின்னா தெரியல, ஒரு கோவம் தான், அதான் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சப்பையாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. எதுக்கு அடிச்சேன்னு தெரியாமல் அடிச்சுட்டு போனியா, அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சாராவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல அவள் சிரின்னு சிரிக்கிறா. அப்போது நீங்களும் வந்துட்டு ஓகே சாரா மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் ஒரு 2-3 தேர் தள்ளி தான் இருப்பாள். சரி ஓகேவா அப்படிங்கிறா. இப்போ 2 பேரும் வந்துட்டு அவள் அங்கேருந்து நடந்து வரணும், நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நடந்து போயிருந்தீங்கன்னா ஒரு மால் வந்துட்டு சென்டர் ஆஃப் பிளேஸில் வரும். ஸோ அப்படி 2 பேரும் மால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிடுவாளா. நீங்களும் வந்துட்டு மணி ஒரு 6 இருக்கும். கிளம்பி முடிச்சு போகிறதுக்குள்ளே மணி 7 ஆகிட்டு லைட்டாக இருட்டிடுது. ஸோ அப்படி இருட்டில் தான் நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்துட்டுருக்கும், ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். ஆனால் நீங்கள் கண்ணு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார் அங்கே வரது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ரோடை கிராஸ் பண்ணிடுவீங்க. அப்போது சட்டுன்னு அந்த கார் உங்களை லைட்டாக எப்படின்னா இடிச்சிருக்காது, பட் சட்டன் பிரேக் போட்டு நிறுத்தியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வெறும் 4 இன்ச்சு கேப் தான் உங்களுக்கு அந்த காருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவ்வளோ பயம் உங்களுக்கு. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காரை விட்டு ஒரு ஆள் வந்துட்டு திறக்கிறாங்க. ஒரு பர்சன் வந்துட்டு அந்த காரை டோர் ஓப்பன் பண்ணி செம்ம கோவத்தில் வெளியே வராங்க. வந்து பார்த்தா அவ்வளோதான், யாருனாவது வந்துட்டு ஜிமின் தான். ஸோ உங்களை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்துருப்பாரு. காருக்குள்ளேருந்து வரும்போது செம்ம கோவம் இருக்குது. விட்டுருந்தா அடித்து தூக்கி இருந்திருப்பாரு. தேவையில்லாமல் அவருக்கு தான் பிரச்சனை ஆகியிருக்கும். அப்படியே வந்துட்டு கார் திறந்து வந்தால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறீங்க. ஒரு மாதிரி கை காலம் நடுங்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்துட்டு அவரை பயத்தோடு பார்க்குறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு உங்களை பார்க்கவும் கோவம் வரல. அப்படியே வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறாரு. நீங்கள் சார் சாரி தெரியாமல் அப்படின்னு சொல்லவும் தட்ஸ் ஓகே, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிற மால் அப்படின்னு சொல்லவும் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லை பரவாயில்ல வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயந்துருப்பீங்க. அதனால் தண்ணி கொடுக்குறாரா. ஸோ தண்ணி அப்படியே குடிச்சிட்டு அவரோட காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. கை காலம் நடுங்குது, ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு பயந்துருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு காரை அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. பேர் என்ன அப்படின்னு கேட்க, வயன் அப்படிங்கிறீங்க. நல்லாயிருக்கு, என் பேர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஜிமின்னு கூப்பிடு, சார்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. ஓகே ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ அவரும் சரி ஓகே, எங்கே வந்து அதாவது எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்க, நீங்கள் அந்த மால் பேர் சொல்லுவீங்க. அங்கேயா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறாரு. நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், உன் நம்பர் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் ஃப்ரெண்ட்லியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக சிரிக்கிறாரா. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான், ஜோவியல் டைப்பு. நீங்கள் பார்த்த வரைக்கும் அவரும் ரொம்ப மோசம் மாதிரியெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்களும் நம்பர் கொடுத்துட்றீங்க. நம்பர் கொடுத்துட்டு நீங்களும் வந்துட்டு மால் போயிருப்பீங்க. ஸோ சாரா வந்திருப்பா, அவகிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஏய் அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு அவள் கேட்குறா. அழகா இருந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி சினுங்கிறாளா. இங்கே பாரு, பார்க்க அழகாக இருந்தாங்க அதனால சொன்னேன், அதுக்காக நீ எதுக்கு இப்படி ஆஹாலாம் இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறா. இதில் என்னடி இருக்குது, நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் மால் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு அப்படியே எங்கே போகிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு பெரிய ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது, அந்த கட்டடத்துக்கு தான் போயிட்டுருக்காரு. அங்கே வந்துட்டு வேலையெல்லாம் அப்படியே நடந்துகிட்ருக்குது. இப்போ எல்லோரும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் அப்படியே 1 by 1 கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இவரை பார்த்தது எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் விஷ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ஓடிடுறாங்க. இவர் ஒரு நேரம் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து ஜிமின் பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியா. ஸோ எங்கே அவன் கேட்கவும், அங்கே இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்காங்க யாரையோ. சரின்னு போயிட்டு பார்த்தா அவர் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் அவனை பார்த்ததுமே டக்குன்னு ஷூட் பண்ணியிருப்பார். அவனும் வந்துட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிருப்பான். டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்ப கார் ஏறி வந்துடுறாரு. அப்படி போகிற வழியில் திரும்ப அந்த ஒரு பிளேஸ் வரும்ல, ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அங்கே திரும்ப நீங்கள் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது அவருக்கு. அவர் ஜஸ்ட்டு உங்களை பார்த்துருப்பாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். பட்டு திரும்ப சடனாக உங்களோட தாட் அவருக்கு வருது. அப்படியே அவர் வந்துட்டு அந்த இடத்துல பிரேக் போட்டு நிறுத்திடுறாரு. நீங்கள் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஜிமினி இறங்கி போயிட்டு உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிற மாதிரி, உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர மாதிரிலாம் அவருக்கு இமேஜின் வருது. என்னடா அது, இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. என்னது கோயின்சிடென்ட்டா இல்லை என்ன அப்படின்ட்டு உங்கள் நம்பர் வாங்கியிருப்பார்ல, ஸோ கால் பண்ணுறாரு. எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் நீங்களா, நானா, நீங்கள் என்னை இடிக்க வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, நானும் உன்னை இடிக்க வந்து பார்த்தியா, அந்த இடத்துல நின்றுருக்கேன் அப்படிங்கிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறீங்க. சாரா வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியிருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் வந்துட்டு காரை விட்டு இறங்கி வெளியே வந்து நிற்கிறாரு. ஹாய் அப்படிங்கிறீங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளி நிற்பீங்க, ஃபோனில் தான் பேசிப்பீங்க பார்த்துக்கிட்டு. அப்போது இன்னும் கிளம்பலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என் ஒர்க் முடிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ சரி ஓகே பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நடந்தே போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்கிறோம். நிஜமாவா, உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், நான் போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சே அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கூப்பிட்டுக்கிறாரு. அந்த 2 பேர் காரில் ஏறி உட்காந்துருப்பீங்க. ஆனால் அவர் அப்படியே மெதுவாக ட்ரைவ் பண்ணுறாரு. வீடு எங்கே அப்படின்னு கேட்க, அதுதான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. ஆமாம், நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்டே கிடையாதா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி சொல்ல முடியாது, ஆனால் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. கேர்ள் ஃப்ரெண்ட்னா நீ பொண்ணு ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் எனக்கு பொண்ணுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் தெரியல, நீ நல்லா பேசுகிறியா, அதனால தான் ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ ஒன்று நான் வந்துட்டு இப்போதைக்கு என்னோடய ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ இப்படி சேர்த்து சொல்லாதீங்க, அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இப்படியே தான்
அடிக்கடி அதுக்கப்புறமா நீங்கள் எங்காவது இந்த மாதிரி பார்க்குறது, ஃபோனில் ஒரு மெசேஜ் பண்ணுறது, பேசுறதுன்னு இருக்கும். அண்ட் ஜேகே கூட ரொம்பவே ஹாப்பியாக ஒரு லவ் லைஃப் நீங்கள் வந்துட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. காலேஜ் போனால் சைட் அடிக்கிறது ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் காலேஜில் வந்துட்டு 2 பேரும் ஜாலியாக விளையாடுறது. எப்படின்னா அடிக்கடி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு ஜேகே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ அவ்வளோ அழகாக லவ் பண்ணுவீங்க. இந்த பக்கம் அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபோனில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிமின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது. தட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான் பேசுவீங்க. பட் அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் எப்படின்னா நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருப்பார் ஜிமின். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. அப்போது வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜிமின் நீங்கள் இப்படி ஒரு தாட்டில் என் கூட ஏன் பேசுகிறீங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிம்பீங்க. ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கலையா என்ன, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை, நான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக தான் பேசினேன், பழகினேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு புரியுது, நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசினேன், ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, என்னால் விட முடியாது அப்படிங்கிறாரு. பட் நான் லவ் பண்ணுற இன்னொரு பையனை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவருக்கு அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் வந்துட்டு மாஃபியா ஆக்சுவலாக, ஆனாலும் வந்துட்டு உங்ககிட்ட அவ்வளோ கைண்டாக பொலைட்டாக நடந்துக்குவார். ஸோ இப்போ அவருக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் யார் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஜிமின் இனிமேல் நம்ம பேசிக்க கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜிமின்க்குனா செம்ம கடுப்பாகுது. ஒரு 10 நிமிஷம் தான் அவரோட ஆட்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன ஏதுன்னு மொத்தத்தையும் விசாரிச்சிருப்பாரு. அப்போது ஜேகே தான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறது, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட இருப்பார்ல, ஸோ அவர் ப்ளே பண்ணிகிட்ருப்பார். தட் மீன்ஸ் அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாரு. அங்கேயே போயிட்டு ஜேகே வந்துட்டு பலார்னு அடிச்சிருப்பார். ஜேகேக்கும் கடுப்பாயிட்டு 2 பேத்துக்கும் அங்கே சண்டையே வந்திருக்கும். பயங்கரமாக 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. எதுக்காக நீ ஒயின் பின்னாடி சுற்றுற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை வந்து கிட்டத்தட்ட 2 பேருக்கு செம்ம அடியாக இருக்கும். ஜேகேவும் சும்மா இல்லை, அவரும் திருப்பி அடிச்சிருப்பார், இவரும் அடிக்கன்ட்டு ஒரு வழியாக அவங்க சண்டை பயங்கரமாக இருக்கும். அப்போது இது விஷயம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே காதுக்கு வருது. நீங்கள் கிளாஸ்லேருந்து ஓடி வரீங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த பக்கம் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் சண்டை. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜேகேவை ஜிமின் அடிக்கிறத பார்த்துட்டு உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜிமின் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கத்துவீங்க. அவர் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. நீங்கள் என்ன ஜிமின் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை நான் டீசெண்டாக நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு மோசமாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. ஜிமின் வந்து ஒயன் இங்கே பாரு, உனக்கு புரியுதா இல்லையா, நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன், இவனை விட நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கேருந்து ஒரு மாதிரி செம்ம டென்ஷனாக கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை எங்கேயுமே பார்க்கல. இப்படியே தான் ஒரு அந்த 1 இயரும் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இன்னொரு வருஷம் பாஸ் ஆகுது. நீங்கள் ஜேகே உங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஜாப் போயிட்டுருப்பார். அண்ட் அட் த சேம் டைம் அவர் வந்துட்டு இந்த பேஸ்கெட் பால் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அந்த டீச் பண்ணுவாங்கள்ல, கோச்சிங் அகாடமி, அதுவும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே அங்கே போகிறது, 2 பேரும் குடிக்கிட்டா ரொமான்ஸ் பண்ணுறது, பேசுறது, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு அடிக்கடி தோணும், ஏன்னா ஜிமின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பீங்க, நீங்கள் நல்லா ஃப்ரெண்டாகவே பழகிருப்பீங்க. ஆனால் இப்போது சடனாக அவர் கூட டச்லேயே இல்லையா, அப்பப்போ அவரோட தாட்ஸ் வரும், ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கும் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவரை பற்றி நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்துட்டு ஒரு மாஃபியா அப்படிங்கிறது. இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் லாஸ்ட்டாக நீங்கள் ஜிமின்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு மாஃபியா, நீ ஒரு கெட்டவன், என்னால் வந்துட்டு உன்னை மாதிரி ஒரு பையனை லவ்வெல்லாம் பண்ண முடியாது, ஏன் நான் உங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தது கூட எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே வந்துட்டு தேவையில்லாமல் என்னோடய ஃபியூச்சரும் சேர்ந்து வந்துட்டு பாதிச்சிருமோன்னு, நீ எதுக்காக இந்த மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அவரும் வயன் இங்கே பாரு, அது என்னோடய வேலை, நான் அப்படியே போயிட்டேன், ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்படின்னா நீ சேஞ்ச் பண்ணிப்ப, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ பண்ண கொலையெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா என்ன, நீ என்ன பண்ணாலும் நீ கெட்ட வேண்டாம், என்னால் சத்தியமாக உன்னை ஏற்றுக்க முடியாது, ஆனால் என் ஜேகே அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஆகியிருக்கும். சரி ஓயன், இனிமேல் நான் உனக்கு தொலை பண்ணலை அப்படின்ட்டு போயிருப்பார். ஸோ அவர் அந்த மாதிரி போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அடிக்கடி ஒரு தாட்லாம் வந்திருக்கும். நீங்களும் நினச்சி பார்ப்பீங்க, நம்ம பேசுனது ஏதாவது தப்பாக என்ன,
கண்டிப்பாக தப்பு கிடையாது. அவர் அப்படி எல்லாத்தையும் கொலை பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது லிட்ரலி இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உங்களோட ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஓகே, ஜேகேவோட ஃபேமிலியும் எல்லாத்துக்கும் ஓகே. 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. உங்களோட வெட்டிங் இன்விடேஷன்லாம் சாராக்கு கொடுக்கறதுக்கு போகிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு வயன் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ண போறியா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. போடி, நான் என் லைஃப்பை ஜேகே கூட தான் ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறேன். நான் தனியாக இருந்தால் எனக்கு போர் அடிக்குது. சரி ஓகே, சீக்கிரம் கல்யாணத்துக்கு வந்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்படியே தான் டேஸ் வந்துட்டு அந்த வெட்டிங் டே வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்திருக்கும். இன்றைக்கி ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங். அப்படியே அந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க. அழகா சூப்பராக வந்துட்டு உங்களை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே பொம்மை மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஜேகே அப்படி பார்க்குறாரு, அவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன இப்போலாம் மரியாதையே இல்லை, சீனியர்னு கூப்பிடுவா, இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அது அப்போது இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு போதும் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஐயர் சொல்கிற மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்துட்டு அப்படி மந்திரம்லாம் சொல்லிவிட்டு இப்போ ஐயர் வந்துட்டு தாலியெல்லாம் எடுத்து கொடுக்க கல்யாணம்லாம் வந்துட்டு நடக்குது. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கையோடவே ஹனிமூன் ட்ரிப்பும் ஜேகே பிளான் பண்ணியிருப்பார். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அவங்க அம்மாலாம் கத்துறாங்க, எங்கடா ஓடிட்டுருக்குறீங்கன்னு. ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இன்னும் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோடய கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் இப்படியே கார் ஏறி போகிறீங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜேகே என்னது இப்படியே வா, எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பார்த்துட்டு போகிறாங்க, நமக்கு கல்யாணம் தானே ஆயிருக்கு, நம்ம ஹனிமூன் ட்ரிப் இப்படி போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜேகே சொல்ல, நீங்கள் வந்துட்டு சத்தியமாக நீ எப்படி இது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படின்னா இப்படியா அப்படின்ட்டு அழகாக அவங்கள ஹக் பண்ணி ஜேகே ஒரு கிஸ் பண்ணுவார் கணத்தில். நீங்கள் ஐயோ போதும் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அப்படியே நீங்களாம் எடுத்துகிட்டு இப்போ ஏர்போர்ட்டில் இறங்குறீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு எல்லாமே வந்துட்டு இந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்களோ, ஸோ அது எல்லாமே அந்த செக்கிங் போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு ரீச் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு ஃப்ளைட்டும் ஏறிக்கிட்டீங்க. இப்போ அப்படியே அது வந்துட்டு ஒரு கண்ட்ரி, உங்களுக்கு என்ன கண்ட்ரி பிடிக்குதோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க டியர். ஸோ அப்படியே தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது, அந்த பிளேஸ்க்கு அதுவும் போகுது. ஸோ அங்கே போயிட்டு இறங்கின உடனே ஜேகே வந்துட்டு உனக்கு இப்போ இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஃபஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி ஹோட்டலுக்கு தான் போகணும், போயிட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கணும்ல அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்ம பீச் போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டே இதெல்லாம் தூக்கிட்டு பீச்சுக்கு போகிறியா என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேப் புக் பண்ணி அங்கேருந்து ஹோட்டலெல்லாம் புக் பண்ணியிருந்திருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அங்கே போயிடுறாரு. போயிட்டு 2 பேரும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அப்படியே கட்டில் படுத்துக்கிறீங்க. 2 பேரும் பொத்துன்னு விழுந்திருப்பீங்க, அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். அப்படியே படுத்துட்டு 2 பேரும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறீங்க. என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டில் நடந்தது தான். எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துருப்பாங்க. சில பேர் வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அண்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி போய் உட்காந்துருக்கவும் எல்லோரும் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு ஏர் ஹோஸ்டெல்லாம் இருக்காங்களா, ஸோ வந்து உங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாவ் அ சேஃப் ஃப்ளைட்டு அப்படி அந்த மாதிரி, அப்புறம் ஹாவ் அ கிரேட் டே அந்த மாதிரி நிறைய விஷ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் 2 பேர்த்துக்கு விஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இவ்வளோ பேர் விஷ் பண்ணாங்களே, யார் என்னன்னு கூட தெரியாமல் அப்படிங்கிறீங்க. இந்த த்ரில் உனக்கு எப்படி இருக்குது, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜேகே. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீ என்ன நான் எதிர்பார்க்காதது எக்ஸ்பெக்டே பண்ணாததெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் ஹக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா தெரியல நீ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் நீ கற்பனை கூட பண்ணி பார்க்காத விஷயத்த கூட நான் உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆமாம் உனக்கு எப்படி எனக்கு பிடிச்சிச்சு, சடனாக வந்தீங்க, சடனாக ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எத்தனை வருஷம் கழிச்சிட்டு நீ இதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லுங்கள் எப்படி சடனா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் சொல்ல எப்படி சடனா லவ் வந்துச்சா என்ன, இல்லை அன்றைக்கி எல்லோரும் என்ன அந்த மாதிரி பேசின காட்டிக்கும் ப்ரப்போஸ்க்கு இது பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்து சரி ஓகே இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு நாள் கூட உங்கள் கையில் அவரோட பர்ஸை கொடுக்கவே மாட்டார், பட் அது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாரு.
என்ன புதுசாக பர்ஸெல்லாம் கொடுக்குற, தரவே மாட்டில அப்படின்னு சொல்லவும், பாருடி இன்றைக்கி கொடுக்கலான்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை வந்துட்டு ஸ்கூல் டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படியே வந்துட்டு அவரோட பர்ஸில் இருக்குது. செக்கே இது நான் ஸ்கூல் டைமில் எடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும், மாதிரியெல்லாம் இல்லை அதே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆ, இதே எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, என்கிட்டயே இந்த ஃபோட்டோ இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக பார்க்க, ஏன்னா இதை எடுத்தது நான் தான் அப்படிங்கிறாரு. எப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 12th படிச்சுட்ருக்கிறப்போ அவர் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருப்பார். அப்போ வந்துட்டு ரோட்டில் போயிருப்பார், ஆக்சுவலாக பைக்கில் போயிட்டு இருந்திருப்பார் காலேஜுக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி ஜிமின் கிட்ட போய் கொடுக்க விழுந்தீங்களோ அதே மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் அப்படியே ரோடை கிராஸ் பண்ண போயிருப்பீங்க. உங்களால் அவர் பொத்துன்னு விழுந்திருப்பார், கையிலலாம் கூட ஸ்க்ராட்ச் ஆகியிருந்திருக்கும். அந்த தலைமை இப்போவே காட்டுறாரு, இங்கே பாரு இதெல்லாம் உன்னால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பரவாயில்ல, ஆனால் அன்றைக்கி தான் நான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதில் உன் தப்பு எதுவும் கிடையாது, நீ கரெக்டாக தான் போன, நான் தான் உன்னையே பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் வேறு பக்கம் போயிட்டு விழுந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒன்று அப்போ பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு நாள் எடுத்த ஃபோட்டோ தான் இது அப்படிங்கிறாரு. அப்போ நான் உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்க, யார் சொன்னா, நான் தான் ஒன்று ஃபஸ்ட் லவ் பண்ணேன். அப்புறமா பார்த்தேன் மேடம் ஏன் காலேஜுக்கே வந்திருந்தீங்க, இதெல்லாம் ஏதோ கடவுளாக பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருடா ஜேகே, கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நீ எங்கெங்கெல்லாம் இருக்கியோ அங்கங்கெல்லாம் வருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தேன்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லடி நான் தான் வந்தேன், நீ யோசிச்சுப்பாரு, நீ இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் எப்படி அப்படிங்கிறாரு. ஆமாம் நீங்கள் இருப்பீங்க, அதை பார்த்தா நான் கொஞ்சம் பக்கத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உனக்கு அப்படியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் தூரத்தில் நிற்பேன், நீயே பக்கத்தில் வருவேன். ஸோ அப்படி தான் நான் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் அன்றைக்கி அவ்வளோ விஷயமும் நடந்துருச்சு. ஸோ மீரா அன்றைக்கி உன்ட்டு அந்த மாதிரி நடந்ததுக்கு சாரி, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அவங்க தான் என்ன அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடிக்கல, ஆனால் பாத்ரூமில் கூட்டி போய் வெளுத்தா தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக தனியாக ஒரு நாள் அவகிட்ட பாத்ரூமில் சிக்கியிருப்பீங்க. ஸோ போட்டு நல்லா அடிச்சிருப்பா, உங்களுக்கு கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும், 2 நாள் நீங்கள் காலேஜே போயிருக்க மாட்டீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு என்னன்னு கேட்டால் கூட நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மறைச்சிருப்பீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போது உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்க, நீ காலேஜ் வந்து 2 நாள் வரல, அதுக்கு அடுத்த 1 வாரம் அவள் காலேஜ் வரல, ஏன்னா அவனுக்கு கொடுத்தத விட பல மடங்கு நான் அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜேகே இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே படுத்துட்ருப்பீங்க. அப்போது நீங்களும் ஜிமின் ஒன்று அடித்ததுக்கு ரொம்ப சாரி, நான் அவர்கிட்ட பேசாமல் பழகாமல் இருந்திருந்தா உனக்கு அந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல ஜேகே அப்படிங்கிறீங்க. ஏய் விடுடி, அதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாத, பரவாயில்ல, உனக்கு ஒரு வில்லை எனக்கு ஒரு வில்லி, சரியாக போச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தான் உங்களுக்கு அன்றைக்கிட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிருந்துருக்கும். ஸோ அடுத்த நாள் வெளில போகிறது அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நீங்கள் அங்கேயே நல்லா ட்ரிப் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு வருவீங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல ஜிமினை ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அப்போ கூட அவர் யாரையும் போட்டு அடிச்சுட்டு அப்படியே கன் பாயிண்டில் அவங்கள வச்சு நிற்க வச்சுட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா பழகிருப்பீங்க, பட் அவர் இன்னும் இப்படியே இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி டென்ஷனில் பார்த்துட்டு இருக்க ஜேகே என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் ஜிமின், ஏண்டி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் திருந்தவே மாட்டான், இப்படியே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிடுறீங்க. ஜிமினும் அப்படியே நீங்கள் பேசுகிறது நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையும் அவர் கவனிச்சிருப்பார். ஆக்சுவலாக அப்படியே தான் நீங்கள் இப்படியே போகிறது வந்து அவருக்கு இன்னும் கோவம் வருது. உங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் ஹனிமூன் ட்ரிப் வந்துருக்குறீங்கிறதும் அவருக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற கடுப்பில் அவனை கன் வச்சுருப்பாள். ஸோ டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறாரு. அவன் அங்கேயே இறந்துடுறான். ஜேகே வந்துட்டு உங்களை டக்குன்னு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜிமினை திரும்பி முறைச்சிட்டு போகிறீங்க, ஏன்னா ஜேகேவை அடிச்சிருப்பார்ல. ஸோ அந்த கோவம் உங்களுக்கு இன்னுமே போகலை. என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு இப்போ ஹஸ்பண்டு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அந்த கோவத்தில் அப்படியே நீங்கள் ஜிமினை திரும்பி முறைக்கிறீங்க. அப்படியே ஜிமினும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டே நின்றுட்டுருப்பார். ஏன்னா அவருக்கும் செம கோவம் இருக்குது.
நீங்கள் வந்துட்டு அவர் கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவர் ப்ரப்போஸ் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க, முன்னாடியே கூட சொல்லாமல். அதனால் அவருக்கு செம்மையாக இன்னுமே உங்கள் மேலே கோவம் இல்லாமலாம் இல்லை இருக்குது. அப்படியே தான் ஒரு முறைச்சிட்டே அப்படி பார்த்துட்ருக்காரு. ஜேகே இருந்துட்டு வயன் இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். ஸோ இப்படி ஜிமின் உங்களே முறைச்சிட்ருக்க அப்படியே அந்த சைடுன்னு ஒரு பொண்ணு வரா. ஜிமின் கையில் கன் இருக்குது. அப்படியே அவளை திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. அந்த பொண்ணும் ஜிமின் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறா. என்கிட்ட என்ன பேச போகிற, யார் நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஜிமின் எனக்கு அப்படிங்கிறா. ஏச்சி முதல்ல என்னன்னு சொல்லிட்டு போ, முதல்ல யார் நீ அப்படின்ட்டு அவருக்கு செம ஒரு மாதிரி கடுப்பாகுது. அப்படியே வந்து முறைச்சிட்டே கேட்குறாரு. அந்த பொண்ணு ஜிமின் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் யூ அப்படின்னு சொல்கிறா, ப்ரப்போஸ் பண்ணுறா. என்ன பிடிச்சிருக்கா, என்ன எதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, என்னால் யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் போன தடவை பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு அப்படி தெரியலை, யாருக்கும் பிடிக்கல, அதாவது உங்களை யாருக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற நீ, நான் இப்போ கூட பாரு கையில் கன்று இருக்குது, அங்கே பாரு அவனை கொன்னுட்டேன், நான் ஒரு கொலைகாரன், நான் ரொம்ப கெட்டவன், சரியா, தேவையில்லாமல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படிங்கிறாரு. ஜிமின் இல்லை அப்படிங்கிறா. இங்கே பாரு, நான் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது, சொல்லப்போனால் நான் வில்லன், புரியுதா, உன் லைஃப்பை நீ கெடுத்துக்காத, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஜஸ்ட் எதுவுமே சொல்ல ஜிமினை போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஒரு மாதிரி வாமான ஹக்கு. அவருக்கு அவளை தள்ளி விடவும் தோணலை. ஒரு மாதிரி இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை அவரை ஹக் பண்ணவும் அப்படியே அவள் வந்துட்டு அப்படியே மாமா ஒரு ஹக் கொடுக்குறா. அவர் அப்படியே அதில் மெல்ட் ஆன மாதிரி நின்றுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு எனக்கு ஹீரோவை விட வில்லன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கணத்தில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ, இனிமேல் நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேவா, இது என் நம்பர், சேவ் பண்ணிக்கோன்ட்டு அவரோட நம்பரை இவளுக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜிமின்க்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு பொண்ணு என்னடானா நீ கெட்டவனாக இருக்க, வேண்டாம், முதல்ல நீ திருந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. திருந்துறேன்னு சொல்லியும் கூட என்ன வேணான்னு விட்டுட்டு போனா. இன்னொரு திருடானா நீ திருந்தவும் வேணாம், ஒன்றும் வேணாம், உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, ஆனால் நான் அவனை லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. வில்லனை பிடிச்சிருக்குங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே சிரிப்பே வந்துடும். ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் சின்ன ஸ்மைலோட அந்த போயிட்டுருக்க அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்ருப்பாரு. அவளும் அப்படியே போயிட்டுருக்கிறப்போ லைட்டாக திரும்பி அவரை பார்த்து சிரிச்சிட்டே போகிறா. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் லைட்டாக இந்த பக்கம் லவ் வந்து செட் ஆகுது. அண்ட் இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகே நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் டேய் சிம் உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கிறீங்க. அங்கே வந்துட்டு சிம் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்க, நானா ஓடுறேன், உன் பிள்ளை தான் என்ன ஓட வைக்கிறான், கடவுளே எதுக்கு தான் இப்படி ஓடுறானே தெரியல, உன்னை விட மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடியே ஓடுறீங்க. சார் வந்துட்டு என்னென்னா ஒரு பாலை கையில் வச்சுட்டு டேடி மாதிரியே பேஸ்கெட் பால் விளையாடுவாங்களோ அது மாதிரி பாலை டம் பண்ணிவிட்டு அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்களால் அவனை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தத்தியாக ஓடுறீங்க. ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. ஏண்டி குழந்த புள்ள பூச்சி அவ்வளோ அழகாக ஃபாஸ்ட்டாக ஓடுறான், நீ தத்தி மாதிரி ஓடிட்டு அவனை சொல்கிறியா, முதல்ல நீ ஓடுறதை விட்டுட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பி, அப்புறமா ஓடலாம் அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து ஓடுறேன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்கிற பவுல் தூக்கி ஜெக்கே மேலேயே போட்டுறீங்க. அவர் தலையிலேயே அடிபட்டுருது. உடனே இந்த பக்கம் சிம் ஏய் என்ன பண்ண நீ டேடியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஏன் புருஷன்டா, நான் என்ன வேணா பண்ணேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவனும் ஹலோ, அவர் இப்போ எனக்கு அப்பா, அதனால் அவர் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு வை, ஏன்னா அவருக்கு கேட்க நான் இருக்கேன் அப்படிங்கிறான். என்னடா கேப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு போக. ஸோ கேட்க இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருக்குது. நீங்கள் நல்லா சரி, உன் பையனை ஒன்று மாதிரியே வளர்த்தி வச்சுட்டு தானே, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அந்த பக்கம் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறீங்க கோவமாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 2 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு உங்கள் கண்ணத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. கோச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கேட்குறான் சிம். நீங்களும் ஆமாம் அப்படிங்கிறீங்க. இந்த மம்மி சாரி, டேடி பாவம் தானே, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே வந்துட்டு ஆமாம் டேடி பாவம் தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கணத்தில் கிஸ் பண்ணுவார். ஸோ இப்படி தான் நீங்கள் கோவப்படுறது, அப்புறம் உங்கள் ஃபேமிலி இருக்கிற 2 பேரும் உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு இல்லை, இது மொத்தமாகவே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன்.
அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க டியர். வேறு ஏதாவது ஒன் ஷாட் கமெண்ட்டு வேறு ஏதாவது ஒன் ஷாட்டு எப்போ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். அண்ட் உஷா டியர், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நீங்கள் கேட்ட மாதிரியே தான் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிருக்கேன், ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க டியர், என்னன்னே தெரியல. என்னென்னா எப்பயுமே அதே சேனலில் போஸ்ட் பண்ணி பழகிட்டேனா, அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஓகே, நம்ம டிஎஸ்லாம் பார்ப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ இருக்கும். ஆனால் இப்போ சடனாக புது சேனலில் போடுறேன், எனக்கு ஏதோ முதல்லேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசே வலிக்குது. ஏன்னா அந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ஒரு வருஷமே ஆச்சு எனக்கு. சரி ஓகே, மானிட்டைசேஷன் கிடச்சி கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பித்தா, அப்புறம் பார்த்தா இப்படி. ஏன்னா ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு அங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் பார்த்து வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் அதுலேயே ஒன் ஷாட்டை போட்டு திரும்ப மறுபடியும் வேறு ஒரு சேனல், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ சாமி, திரும்ப இது வந்துட்டு என்றைக்கு வியூஸ் வந்து, என்றைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து, என்றைக்கு இதுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சி, என்றைக்கு நான் பண்ணுற வேலைக்கு அட்லீஸ்ட் எனக்கு இது பிடிச்சி தான் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் ரெவென்யூக்காக பண்ணலை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ ஸ்டோரி சொல்கிறதுன்னு நான் பிடிச்சி தான் பண்ணுறேன். ஆனாலும் இதெல்லாம் என்றைக்கு எனக்கு பே ஆஃப் பண்ண போதோ, திரும்ப ஃபஸ்ட் டைம் மாதிரி திரும்ப இதுக்கும் இந்த சேனலுக்கும் ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணட்டும்? ஐயோ, எனக்கு நினச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படன்னு இருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சீனியரே நீங்கள் சொன்னீங்க, சரி ஓகே நீ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீ ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா ரீசன் இருக்குன்னு. எனக்கு அதுதான் ரீசன். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஒரு மாதிரி எனக்கு சீனியரே ராகவிடியர், நீங்கள் எனக்கு நிறையா சொல்கிறீங்க ஆறுதலாக. ஆனாலும் அப்போதைக்கு நான் நல்லா போல்டாக பேசுவேன், ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். இப்போ கூட எனக்கு எப்படியோ இருக்குது. ஜஸ்ட் நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து, வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து, ஸ்டோரியிலேருந்து திரும்ப எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இதுக்காகவும் ஒர்க் பண்ணணும். அந்த சேனல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச சேனல், அதை என்னால் விடவும் முடியாது. ஸோ அதுக்காகவும் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். எனக்கு அந்த வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ் போடுவேன், அதெல்லாம் எடிட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருச்சு. பட் ஒரே சேனலில் போட்டால் நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ஆனால் அது இப்படி போட்டால் வந்துட்டு செட் ஆகாது. இப்போ புதுசாக ஒரு சேனல், ஐயோ எனக்கு நினச்சா மறுபடியும் ஒரு மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இதில் என்றைக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர், எங்கள் அப்பா சாமி, 1000 சப்ஸ்கிரைபர் என்றைக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர் என்றைக்கு எனக்கு கிடச்சி, அதில் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டோரி பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் போடுறது எல்லாமே சாஃப்ட் ஸ்டாண்ட் தான், ஹார்ட் ஸ்டாண்ட் ஸ்டோரி கூட கிடையாது. அப்போது யாருக்குமே சாஃப்ட் ஸ்டாண்ட் ஸ்டோரி பிடிக்கிறது இல்லையா என்ன? எனக்கு என்னென்னமோ தோணுது. ஐயோ, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன். ஆமாடியா, ரொம்ப புலம்புறேன், எனக்கே தெரியுது. ஆனாலும் யார்கிட்ட சொல்கிறது? உங்கள்கிட்ட தானே சொல்லணும், விளையாட்டு போய் நான் சொல்லணும். ஐயோ சரி ஓகே, நான் என்ன சொல்லட்டும்? பட் இதுக்கு என்றைக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து, என்றைக்கு வாட்ச், என்றைக்கு என் சேனல் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமோ, எனக்கு பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க டியர். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஹைப் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த கமெண்ட் செக்ஷனில் அது கொடுங்க. அப்புறம் அதுதான், உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. டெய்லியும் கமெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் பார்ப்பேன். காலையில் ஓப்பன் பண்ணால் கமெண்ட்ஸ் அதில் இல்லை. ஏன்னா நான் வீடியோவை அதில் போடலையே, எப்படி வரும்? எனக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் போல். இனிமேல் இப்படி தான் போட்டாகணும், வேறு வழியும் இல்லை. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நான் என்ன சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இது சரியான பார்த்தானாலும் தெரியல. பட்
ராகவிடி நீங்கள் சொன்னீங்களே அது வந்து இதில் வந்துட்டு எஃப்எஃப் போடு என்னமோ சொன்னீங்களே அதானே ஐயோ அதில் வந்துட்டு ஷார்ட்ஸும் ஒன் ஷார்ட்டும் அதில் போடு ஏதோ சொன்னீங்களே ஏதோ மாற்றி வளர்றேன். ஆனால் நீங்கள் சொன்னது அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வாயில் வர மாட்டேங்குது கரெக்டாக. அப்படி போடலாம் தான் ராகவிடியர். ஆனால் இப்போது இது வந்துட்டு எஃப்எஃப்பும் ஒன் ஷார்ட்டு இந்த ஸ்டோரிக்கு மட்டும் அப்படின்னா ஒரு சேனல் இது மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா ஒன் பேட்ச் ஆஃப் வியூவர்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு மட்டும் இதை எடுத்து போய் காட்டும். இப்போ நம்ம வந்துட்டு அதில் பாதி இதில் பாதி போட்டோன்னா அப்படி போடுறதுக்கு பேசாமல் நம்ம அதுலேயே போட்டுக்கலாமே. இப்போது வீடியோஸ்லாம் போடுறேன்ல. ஸோ என்னென்னா எனக்கு என்னன்னே தெரியல. பட் என்னால் வெறும் வீடியோஸ் மட்டுமே போட்டுருக்க முடியாது. அட் த சேம் டைம் வெறும் எஃப்எஃப்பும் ஒன் ஷாட் மட்டுமே போட முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப குழப்புது. ரொம்ப குழம்பி போயிட்டேன். இப்போ எனக்கு ஓகே இதில் வந்துட்டு பார்த்துப்போம் இதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் சாஃப்ட் ஸ்டாண்ட் ஒன் ஷாட் யார் கேட்பாங்க? ஒரு 100 பேர் 200 பேர் தான் வியூஸ் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. வியூஸ் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. இடையில நான் இப்படி மாற்றி போடுறதுங்காட்டி தான் வியூஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது எனக்கே நல்லா தெரியுது. ஸோ ரொம்ப நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி செப்ரேட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு அதில் கமெண்ட்ஸ் எதுவும் வராது. எல்லோரும் எனக்கு ஏதோ இதில் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல. எனக்கு இந்த சேனலே புதுசாக இருக்கிறனால ஒரு மாதிரி ஏதோ நானே புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னே தெரியல. பட் பார்க்குறது நீங்கள் தானே. என்ன உங்களுக்கு தெரியும்ல, உங்களை எனக்கு தெரியும்ல. கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும். நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிக்கிறேனே. ஒரு 1 வீக் மட்டும் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டியர். ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனே இன்னும் வரலை இந்த சேனலுக்கு. இது என்னைக்கு சப்ஸ்கிரைபர் வந்து என்னைக்கு சரி ஓகே டாட்டா சராங்க.